ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், அதிமுக என்பதை அடிமை திமுக என்ற நிலைக்கு மாற்றி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஏதோ ஒரு வகையில் பூத் லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சரியா? அதனால தான் நீங்கள் மாறி மாறி திட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமேட்டு திரும்ப அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த நீங்கள் கூட்டணியெல்லாம் நீங்கள் கபலீகரம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க உங்களை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னங்கிறீங்க, நீங்கள் அதிமுகவையே வாரி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற சார்ஜஸை வச்சுட்ருக்கிறீங்க. நிஜமாலுமே அப்படியான ஒரு சிந்தனை தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் அதிமுக தொண்டர்கள்கிட்டையும் இருக்குதுங்கிறதுனால நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? அதை நம்ம இப்போ சமீபத்தில் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த கருத்து தான் நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், கட்சியையே நடுத்தெருவில் நிறுத்திட்டாரு. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுத்தெருவில் நிறுத்தினா கூட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துடலாம், முன்ன பின்ன கேட்டு. டெல்லியில கொண்டு போய் நடுத்தெருவில் நிறுத்தினா ஹிந்தியும் தெரியாது, வேற மொழியும் தெரியாது, ஹிந்தி இவங்க போறது இல்ல. அதனால நீங்க அப்படி பேச வேண்டாம். டெல்லியில உள்ள நடுத்தெருவில் கொண்டு போய் கட்சியை அடகு வைத்து விட்டு வந்து விட்டார்கள். அதிமுக என்பது அமித்ஷா திமுக என்பதை தாண்டி அடகு வைக்கப்பட்ட திமுக என்பதாக இப்போது மாறி இருக்கிறதுங்கிறது தொண்டர்கள் பார்த்து மனம் வெதும்புறாங்கப்பா. தொண்டர்கள் மனம் வெதும்புகிறார்கள். அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு கேள்வி. அம்மையார் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் கபலீகரம் செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் கபலீகரம் செய்கிறோம் என்று சொல்கின்றார். அவங்களுக்கு ஒன்று சொல்லணும், எங்களிடம் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் அல்லது எங்களுடைய அருமையான தோழர் நம்முடைய விசிகாவின் தொல் திருமாவளவன் யாருமே இந்த கட்சியை விட்டு நாங்கள் வெளியில போறோம், இந்த கூட்டணியை விட்டு வெளியில போறோம்னு சொல்லவே இல்லை. அவங்க திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள் கால் பதித்து விடாமல் தடுப்பதற்கு இடதுசாரி இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி. அதனால் நாங்கள் எவ்வளவு குறைத்து கொடுத்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருப்போங்கிற தெளிவோட தானே சொல்றாங்க. தோழர் சண்முகமோ அல்லது தோழர் வீரபாண்டியனோ அந்த பதில கொடுத்திருக்காங்கல்ல. சீட் எங்களுக்கு அந்த தொகுதியின் எண்ணிக்கை முக்கியம் அல்ல, கருத்தியல் முக்கியம், சித்தாந்தம் முக்கியம். அப்படின்னா சித்தாந்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், சித்தாந்தத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி. ஆனா அங்க என்னாச்சு, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேத்து அது என்ன பிரபாவ வருடமா, இது பிரபாவ வருடம் பங்குனி மாதம் சுப முகூர்த்த நாள் 11ஆம் தேதி கொண்டு மயிலாப்பூர்ல தன்னுடைய பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. அதுல சொல்றாரு, மலர்களுக்கு நடுவுல அவ்வளோ அழகான ஒரு கெட்டப் எல்லாம் போட்டு அம்மையார் வேற பக்கத்துல தமிழிசை வேற நின்றுகிட்டு கையசிச்சிட்டு இருக்காங்க. இப்படியான காட்சியை பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க, திமுக கூட்டணி அமைக்க 20 நாட்களாக போராடினார்கள், ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கிறது, போராடி தொகுதி பெறுகிறது அப்படின்ட்டு. நாங்க இதை எப்படி பார்க்கிறோம்னா, உங்க பக்கத்துல கூட்டமே இல்ல, காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. எங்களோட பஸ் ஃபுட்போர்டு அடிக்கிற மாதிரி கூட்டமா இருக்கு. உங்களோட பஸ்ல எல்லாருக்கும் வசதி வாய்ப்பா ஜன்னலோர சீட்டோட உட்காருங்கப்பா, காத்தாட போயிட்டுருங்க அப்படின்னு கூவி கூவி கொடுக்குறீங்க. அமமுகவுக்கு 11 சீட்டுன்ன உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. 11 வேட்பாளர்களுக்கு நான் எங்கேயா போவேன்? ஏன் ஒருத்தனுக்கு சீட் கொடுங்கிறதுனால தானே என்னோட கேஸ்ல இருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு தானே நான் பஸ்ல தொங்கிட்டு வரேன். நீங்க என்ன போய் 11 வேட்பாளர்கள் அப்படிங்கிறீங்க. தமாக 5, அது அடுத்த ஹார்ட் அட்டாக். எங்க போவாங்க அவங்க வேட்பாளர்களுக்கு? இப்போ தமாகல இருந்து வடசென்னை மாவட்ட செயலாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளரும் வெளியில வந்துட்டாங்க. தமாகவின் தலைவர் ஜி.கே. வாசன் எடுத்த முடிவு எங்களுக்கு சரியாக படவில்லை, தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு வார்த்தை திமுக கூட்டணி தலைவர்கள்ட்டேருந்து வந்திருக்கா? தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார் ஜி.கே. வாசனை பத்தி மட்டும் சொல்லல, எடப்பாடி அவர்களை பற்றி அதிமுக தொண்டர்கள் சொல்கிறார்கள். முற்ற முழுக்க கொண்டு போய் அடகு வச்சுட்டு நீங்க இன்னமும் அதிமுக என்கின்ற முகமூடியோடு அலைந்து கொண்டிருக்கிறீர்களேன்னு கேட்கிற அந்த கேள்வி உங்களுக்கு கேட்கலையா? அம்மையார் அவர்கள் இவர் சொல்றாரு, இன்னும் இத்தனை அமாவாசை எண்ணுவது எடப்பாடி அவர்களின் வழக்கம். அவருக்கு ஞாபகப்படுத்தணும், அம்மையார் இருந்த போது ஒவ்வொரு அமாவாசையும் அப்போ இந்த மந்திரிகள்லாம்
நெஞ்ச பிடிச்சிட்டு வருவாங்க, ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அன்னைக்கு காலையில பேப்பரை பார்த்தாதான் யாரு மந்திரியா இருக்காங்க இல்ல யாரை எந்திரின்னு சொல்லிட்டாங்க அம்மாங்கிறதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்படியான அமாவாசைகளை பார்த்தவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது நகைச்சுவைக்குரிய ஒன்று. திமுக கூட்டணி என்பது கபலீகரம் செய்யவில்லை, உண்மையில் கபலீகரம் செய்திருப்பது அதிமுக. பிஜேபிக்கு 27 தொகுதின்னு சொல்றாங்கல்ல, அந்த குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையா? எங்களோட தொகுதி பங்கீடு இவ்வளோ, பிஜேபிக்கு இவ்வளவு தொகுதிகள், அதுல இருந்து நீங்க உள் ஒதுக்கீடா மீதி கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துக்கோங்க அப்படின்னா அந்த உள் ஒதுக்கீடாக மீதி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற எல்லோரும் அந்த பிஜேபியின் சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்களே தவிர அவர்களோட சொந்த சின்னம்னு எதுவுமே மக்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அதுதானே உண்மையில் கபலீகரம். அதுதானே ஒரு ராஜ பாட்டையை போட்டு கொடுக்கிறார் எடப்பாடி அவர்கள் பிஜேபி உள்ளே வருவதற்கு. அப்படி என்றால் வரலாற்று தவறை செய்கிறார், தெரிந்தே வரலாற்று தவறை, இமாலய தவறை செய்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார், மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள் வரவிடுகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய பிரதமரை பூ போட்டு வரவேற்கிறார் என்றால் இதுதான் உண்மையில் கபலீகரம் செய்வது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும், தொல் திருமாவளவன் அண்ணன் ஆகட்டும், எங்களுக்கு கொள்கை முக்கியம் அந்த நிலைப்பாட்டில் தானே சேர்ந்து நிற்கிறோம். அதை தவிர தேமுதிக என்ற கட்சி யோசிச்சு பாருங்க, போன தேர்தலில் எடப்பாடி அவர்கள் அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நான் ராஜ்யசபா சீட் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்ப போய் கேட்டா எந்த ராஜ்யசபா சீட்டு எந்த வருஷத்து தேர்தலில் கொடுப்போம்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு ஒரு நாக்கை புரட்டி பேசியது மிக சமீபத்திய வரலாறு. அவர்களை அறிவாலயத்திற்குள் வரவழைத்து ராஜ உபசாரம் செய்து ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து 10 தொகுதிகளையும் கொடுத்து இருக்கிறார் எங்களுடைய தலைவர்ங்கும் போது இது கபலீகரம் எங்கேயுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. முற்ற முழுக்க அதிமுகவை கபலீகரம் செய்ய பிஜேபி துடித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு வழிவகையை சேர்த்து கொடுத்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அப்படிங்கறதா உண்மை. திமுகவின் கூட்டணி ரொம்ப சரியாக இருக்கிறது. கூடுதலா ஜெகன்மூர்த்தி அவரும் இப்போ அதிருப்தியில் வெளியே வர துடித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நம்ம பார்க்கிறோம்.